பட்ஜெட்ல இருந்தே பார்க்கலாமா? ஓகே மேம். இப்போ நம்ம வந்து இது ஒரு மாருதி ஆல்டோ 800 ஒன்னு பார்க் பண்ணிருக்கோம். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 2001 மாடல்மா. ஓகே, ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் எதுவும் இல்லையா? இது ஆட்டோமேட்டிக் கேப்பீங்க இல்லையா? அதனால வந்து இது குவிட்ங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஷிஃப்ட் டிசையருங்க. ஏன்னா ஷிஃப்ட் டிசையர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாருதியில வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிமாண்டபிளான வெஹிக்கிள். ஓகே மேம். பலினோ இது வந்து சிக்மா வேரியன்ட், அதாவது பேஸ் வேரியன்ட்ங்க. அதுல இது வந்து 2020 மாடல் வெஹிக்கிள். ஒரு காம்பாக்டான சின்ன வெஹிக்கிள்ல மேனுவல் பார்த்தோம்னா Hyundai i10 பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் தான், சின்ன வண்டி. மாருதியில ஏ ஸ்டார் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பிரீமியம் ரேஞ்ச் ரோவருங்க. ஓகே, இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னாலே ஹோண்டா ஜாஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் பிரீமியம் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதுல வந்து பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால யாரும் பிரீமியம் கார்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோல தாங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாமி கார்ஸ், மேட்டுப்பாளையம் ரோடு, வெள்ளக்கிணர் பிரிவு, லட்சுமி நாராயண மஹால், அங்கதான் வந்திருக்கோம். இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 1 lakh இருந்தே உங்களுக்கு வந்து கார்ஸ் இருக்குங்க, யூஸ்டு கார்ஸ் இருக்கு. பிரீமியம் குவாலிட்டியில நீங்க வாங்கணும்னாலும் இருக்கு, உங்களோட மீடியம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கு. நிறைய உங்களுக்கு மாடல்ஸ் வச்சிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, இவங்களோட பிரான்ச் ராம்நகர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிரான்ச். இங்க லட்சுமி நாராயண மஹால்லையுமே வந்து கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு மாடலுக்கு இருக்குங்க. நீங்க வந்து இவங்களோட கார்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க டைரக்டா வரீங்க அப்படின்னா 1 டேக்கு முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, வெளியூர்ல இருந்து வரவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க எந்த பிரான்ச்சுக்கு வரணுங்கிறத தெளிவா சொல்லிடுவாங்க. கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறவங்களும் ஒன்ஸ் நீங்க கால் பண்ணிட்டு வந்துடலாங்க. நம்ம கிட்ட வந்து மேடம் வந்து பேசுறாங்க, என்னென்ன கார் என்னென்ன ரேஞ்சில இருந்து இங்க வச்சிருக்காங்க, அதோட டீடைல்ஸ், ஃபர்ஸ்ட் ஓனரா செகண்ட் ஓனரா, பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே 7 சீட்டரு இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இங்க வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து வாங்கிட்டு போலாம். இங்க வாங்குறது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது லைஃப் இருக்குமா நிறைய பேர் யோசிப்பீங்க. இங்க வாங்குற காரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் வச்சிருக்காங்க. சோ ரொம்ப பேசாம நம்ம இப்ப மேடம் கிட்ட பேசிடலாம் வாங்க. ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன்மா. மேம், நம்ம இப்ப சாமி கார்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். நிறைய நான் வந்து யூடியூப் சேனல்ல உங்களோடது பாத்திருக்கேன். உங்களோடது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு காரா இருந்தாலுமே உங்களோடது நல்லா மெயின்டைன் பண்ணி ரேட் வந்து நல்ல ரேட், ரீசனபிளான ரேட்ல குடுக்கறதா போட்டிருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இங்க நம்ம ஷூட் எடுக்க வந்திருக்கோம். உங்களோடது வந்து லேண்ட்மார்க் எங்க இருக்கு, பிரான்ச்சஸ் எங்க இருக்கு, இதெல்லாம் டீடைல்ஸா வந்து ஃபர்ஸ்ட் ரிப்பருக்கு சொல்லிருங்க மேம். கண்டிப்பா. Hi viewers, so once again Bhuvana from Sami Cars. So நம்மளோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ராம்நகர்ல இருக்கு. ராம்நகர்ல வந்து சிட்டி டவர் ஹோட்டலுக்கு பேக் சைடு, அதே போல வந்து குளோபல் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலங்க மெயின்ல நமக்கு அங்க ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே மேம். வந்து நம்ம இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நம்ம லட்சுமி நாராயண கல்யாண மண்டபம். ஓகேங்க. மேட்டுப்பாளையம் ரோடு, வெள்ளக்கிணறு பிரிவுங்க. ஸ்ரீவத்சா கார்டனுக்கு பக்கத்துல இந்த மண்டபம் மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்கு. அதுக்கு உள்ள அந்த மண்டபத்துக்குள்ள நம்ம வந்து கார் ஆஃபீஸும் இருக்குங்க, நம்மளோட பிரான்ச் இன்னொன்றும் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே சாமி கார்ஸ்னாலே ஹை பட்ஜெட்டு, ரொம்ப ஹைல இருந்து தான் வச்சுருக்காங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு வரவங்களுக்காக நம்ம வந்து இந்த பிரான்ச் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இந்த பிரான்ச்ல நம்ம வெஹிக்கிள் பார்க் பண்ணிப்போம். மினிமம் வந்து என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம்? 1.5ல இருந்து இங்க 1.5ல இருந்தே இருக்குங்களா? ஓ சரி சரிங்க மேம். பட் அது 1.5ம் வந்து செலக்டிவா தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா ரொம்பவுமே டஞ்சன் வண்டி வந்து சாமி கார்ஸ் இது வரைக்கும் நம்ம கண்டிப்பா கொடுக்க முடியாது, நேம் போய்டும். மட்டும் தான் எடுத்து வைக்கிறோம். ஓகே மேம். ஓகே, இப்போ நம்ம தொடர்ந்து கார்ஸ் எல்லாம் பார்த்தறலாமா? ஓகே மேம், थैंक यू மேம். லோன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேங்கோட டை அப் தாங்க. ஓகே மேம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி ப்ரொஃபைலுக்கு தான் நம்ம வந்து லோன் வந்து அலோகேட் ஆகுங்க. இன்னொன்னு நம்ம ரெண்டாவது என்ன மாடல் நம்ம சூஸ் பண்றோம்ங்கிறது பொறுத்து. சோ சிபில் நல்லா இருக்கணும், அதர் லோன்ஸ் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்து லேட்டஸ்ட் மாடல் நம்ம சூஸ் பண்ணோம்னா 80 to 90% லோன் வந்து கண்டிப்பா நமக்கு அவைல் பண்ணி தரோங்க. சோ இப்போ லோ பட்ஜெட்ல எடுக்கிறாங்க இல்லீங்களா வெஹிக்கிள், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிள் எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணி உங்களோட கேர் ஆஃப்ல ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணி நீங்க வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து டீலர்ஸோட வண்டியும் இருக்கும், கஸ்டமர்ஸோட வண்டியும் நம்ம இங்க பார்க் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து நீங்க உங்களோட இதுக்கு வந்து நீங்க செக் பண்ணி தரோவா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நீங்க வந்து அட்வான்ஸ் பண்ணினா போதுமானதுங்க. சோ அதனால வெஹிக்கிள்ஸும் நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இங்க வந்து பார்க் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகணும்ங்கிற வகையில தான் வந்து நம்ம 1.5 பட்ஜெட்ல இருந்து 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் நம்ம சாமி கார்ஸ்ல கார்ஸ் அவைலபிள் இருக்குங்க. சோ நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி
ஓகே, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் ஓகே இருந்தால் கண்டிப்பா நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம். கோயம்புத்தூராவே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம். சாமி கார்ல வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பரான ப்ரூஃப் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. அதர் ஸ்டேட்டுக்கு இல்லைங்க, அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள, ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்து வந்தாலுமே கரெக்டான ப்ரொஃபைல் கரெக்டான இது இருந்தது அப்படின்னா நம்ம பேங்கோட டைப்ல நம்ம வந்து அவங்க ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி லோன் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நம்ம ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்ல இருந்து பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 பட்ஜெட்ல இருந்து 1 பட்ஜெட்ல இருந்தே பாக்கலாமா? ஓகே மேம். இப்போ நம்ம வந்து இது ஒரு மாருதி ஆல்டோ 800 ஒன்னு பார்க் பண்ணிருக்கோம். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 2001 மாடல்மா. ஓகே, ஒரே ஓனர் 50,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து 1 lakh கேக்குறாங்கம்மா. ஓகே, இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல வண்டி கொடுப்பாங்க. இந்த ஓட்டி பிகினர்ஸ்க்கு ஓட்டி பழகணும் இல்ல பட்ஜெட்ல வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே, ஓகே மேம். பெட்ரோல் வண்டி இல்லைங்களா? ஆமாமா, பெட்ரோல் வண்டி. ஓகே, ஓகே. எஃப்சி கரண்ட்ல இருக்கு. ஓ, எஃப்சி கரண்ட்ல இருக்கு. ஓகே, நல்ல கண்டிஷனோட தான் மேம் இருக்கு பாக்குறதுக்கு. லோ ரேஞ்ச் யூஸ் பண்றவங்க, நம்ம ஓட்டி பழகறதுக்கு வேணுங்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா லோ பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எதுவுமே சிங்கிள் ஓனர்ல உங்களுக்கு லோ கிலோமீட்டர்ஸ்ல கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா இந்த வண்டி எடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்தாலுமே நம்ம ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில லோ பட்ஜெட்ல நம்ம ஒரு வண்டி கொடுத்துருக்கோம். ஓகே மேம். ஓகே, அடுத்த வண்டி பார்த்தோம்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது ஆல்டோ LXi, ஆல்டோ 800 LXi மா. ஓகே, இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2011 மாடல். ஒரே ஓனர். 51,000 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு ஓடி இருக்கு. 50,000 தான் ஓடி இருக்கு. ஆமாங்க. ஓகே, வெல் மெயின்டைன்ட் வெஹிக்கிள், சர்வீஸ் ரெக்கார்டு. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2,70,000 தான் வருது. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் இதுல இல்ல, இன்சூரன்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்குங்க. ஓ சரிங்க மேம், சரி சரி. ஓகே மேம், அடுத்து நம்ம பார்க்க அடுத்தது ஆல்டோலயே அடுத்த செக்மெண்ட் ஆல்டோ K10 அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஓகே, அதுல வந்து ஆல்டோ K10 VXiங்க. இது வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் செகண்ட் ஓனர் வந்து கோயம்புத்தூர். வெல் மெயின்டைன்டு வெஹிக்கிள். இது வந்து 2018-19 அதாவது 18 மேனுஃபேக்சர் 19 ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரே ஓனர் தான் உங்களுக்கு. இதுல வந்து கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு. இது வந்து 375 கேக்குறாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் நமக்கு கிடைக்குங்க. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். இப்போ பாத்தீங்கன்னா அதே லோ பட்ஜெட்லயே நம்ம ஒரு செடான் டைப் ஆஃப் கார் எடுக்கணும்னு நினைச்சோம்னா இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து Ford Fiesta பெட்ரோல் என்ஜின் வெஹிக்கிள். இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து 2006 மாடல். இது வந்து செகண்ட் ஓனர்ல இருக்கு. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2 lakhsங்க. ஒரு 2 lakhsல நம்ம ஒரு செடான் கார் வந்து கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம். வண்டி எல்லாம் அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஓகே, ஏன்னா ஃபோர்ட் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து சேல்ஸ் தாங்க க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இன்னும் அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்குங்க. ஓ சரிங்க மேம். வெஹிக்கிள் பாக்குறது பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ. ஓகே, சாண்ட்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா 2007 மாடல் சாண்ட்ரோ GLS. இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து செகண்ட் ஓனர்ல இருக்கு. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 39,000 கிலோமீட்டர்ஸா ரன் ஆயிருக்குங்க. இது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,30,000 வருதுங்க. ஓகே, இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் வரும். எஃப்சி கரண்ட்ல இருக்கு. சோ ஒரு இந்த 2007 மாடல்ல வெறும் 39,000 கிலோமீட்டர் ஓடுற வண்டிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான் கிடைக்கிறது. அதுல இது சூப்பரான வெஹிக்கிள். அதுலயும் இது பாத்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்பர் செகண்ட் ஓனர்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள சேஞ்ச் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மாடிஃபைனா அலாய் வீல் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதை எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு லக் தான். கண்டிப்பா. அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிஃப்ட் டிசையர். ஓகே மேம், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல டாப் மாடல் அதாவது ZXi. ஓகே, ZXiங்கிறது டாப் மாடலுங்க. பெட்ரோல் என்ஜின் மேனுவல்ங்க. ஓகே, அது வந்து லோ கிலோமீட்டர்ஸ்ல கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க. அது ஒயிட் கலர்ல. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடல். சிங்கிள் ஓனர். வெறும் 43,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. இது வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 645 கேக்குறாங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு நல்ல நெகோஷியபிள் கிடைக்குங்க. இது ஒரு டாக்டர் மெயின்டைன்டு வெஹிக்கிள்ங்க. ரொம்ப நீட்டா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பரா புது வண்டி ரேஞ்ச்ல இந்த வண்டி வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகே மேம்.
அடுத்த வெஹிக்கிள் பாக்குறோம்னா போலோங்க. ஓகே, போலோ வந்து இப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப கிரேஸா இருக்கிற வெஹிக்கிள். அதுவும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு, காலேஜ் பசங்களுக்கு. ஓகே. சோ போலோனா காம்பாக்டா இருக்கும், மாடிஃபை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரு வெஹிக்கிள்ங்க. அதுல நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இது வந்து பாத்தீங்கன்னா போலோ ஹைலைன் பிளஸ்ங்க. ஓகே மேம். டாப் மாடல் 2017-18ங்க. அதாவது 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் 18 மேனுஃபேக்சர், சாரி 17 மேனுஃபேக்சர் 18 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓகே. இது ஒரு செகண்ட் ஓனர்ல இருக்கு, ஃபேமிலிக்குள்ள சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 39,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. இது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 7 lakhs வருது. இதுல இருந்து நமக்கு சின்ன நெகோஷியபிள் வரும். இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லாமே நம்மளுக்கு இதுல வந்துருங்க. ஓகே மேம். செக்மெண்ட் பாத்தீங்கன்னா மாருதிலே கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேக்னார், ரிட்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. இது வந்து 2014 மாடல் மாருதி ரிட்ஸ் VXI பெட்ரோலுங்க, மேனுவல் செக்மெண்ட். இது சிங்கிள் ஓனர், வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 435 வருது, அதாவது 4,35,000 வருது. இதுல இருந்து கண்டிப்பா நெகோஷியபிள் வருங்க. இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்குங்க. ஓ சரிங்க மேம், சரி சரி. செக்மெண்ட் பாத்தீங்கன்னா மாருதில பலீனோ. ஓகே மேம். பலீனோ இது வந்து சிக்மா வேரியன்ட், அதாவது பேஸ் வேரியன்ட்ங்க. அதுல இது வந்து 2020 மாடல். இது சிங்கிள் ஓனர், வெறுமே 29,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,30,000 வருதுங்க. இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு ரீசனபிளான நெகோஷியபிள் வரும். சோ இதுவும் இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் அவங்களே பே பண்ணுவாங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே மேம். செக்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன மேடம் எல்லாமே மேனுவலே காட்டிட்டீங்க, ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் எதுவும் இல்லையா? இது ஆட்டோமேட்டிக் கேப்பீங்க இல்லையா? அதனால வந்து இது குவிட்ங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், லேட்டஸ்ட் மாடல் 2017 மாடல். இது RXT வேரியன்ட். இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது சிங்கிள் ஓனர், வெறுமே 33,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 வருதுங்க. இதுல இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதர் தன் தட் வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷோரூம் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஒரு சின்ன பிக்னஸ், எனக்கு ஒரு சின்ன டிராபிக் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது, ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் சின்னதா இருந்தா காம்பாக்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம். நல்லாவும் இருக்குங்க. இது ஹில் கிளைமர், நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கான ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஷிஃப்ட் டிசையருங்க. ஏன்னா ஷிஃப்ட் டிசையர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாருதியில வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிமாண்டபிளான வெஹிக்கிள். ரொம்ப அடிச்சு இல்ல ஓனர்ஷிப்ஸ் ஜாஸ்தி ஆகி 3 ஓனர் 4 ஓனர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய கிடைக்கும். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது வந்து 2012 மாடலுங்க. VDI மிட் வேரியன்ட் டீசல். டீசல் மேனுவல். இது 1,48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. செகண்ட் ஓனர்ல இருக்கு. இதுல வந்து இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,30,000 வருது. இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் வருங்க. சோ இது வந்து கண்டிப்பா ஒரு செடான் டைப் காரு. மாருதி வந்து ஃப்ரெண்ட்லி யூசர். இது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டியில. சரி சரி. சோ எடுக்கணும்னு ஃபீல் பண்றவங்க தாராளமா இந்த ஒரு லோ பட்ஜெட் வண்டி இது வந்து எடுத்துக்கலாங்க. இது நெகோஷியபிள் ரேட் தான். சரிங்க மேம், சரிங்க மேம். வெஹிக்கிள் ஒரு காம்பாக்டான சின்ன வெஹிக்கிள்ல மேனுவல் பார்த்தோம்னா Hyundai i10. ஓகே மேம். கிராண்ட் i10ங்க. இது வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். அடுத்தது ஒரு சின்ன செக்மெண்ட்ல ஒரு ஆட்டோமேட்டிக். ஓகே மேம். அப்ப ஏன்னா ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் வந்து சின்ன வண்டியில நிறைய பேர் கேட்பாங்கங்க. அது ரொம்ப ரேர் கேசஸ் வண்டிகள் கிடைக்கிறது. தெளிவான வண்டி இது. 2011 மாடல். இது தேர்ட் ஓனர்ல இருக்குங்க. இது வந்து 86,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000ங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு வருங்க. சரிங்க மேம். எல்லாத்துலயுமே நம்மளுக்கு நெகோஷியபிள் இருக்கும். எதுவுமே பிக்ஸட் ரேட் கிடையாது. கண்டிப்பா இது எல்லாத்துலயுமே ஒரு நம்ம வந்து கோட்டிங் பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு நெகோஷியபிள் தாங்க. ஓகே மேம். செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் தான், சின்ன வண்டி. மாருதில A-Star. ஓகே மேம். A-Star இது வந்து பாத்தீங்கன்னா 2013 மாடல். இது வந்து தேர்ட் ஓனர்ல இருக்குங்க. ஆனா கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 46,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,85,000 வருதுங்க. இது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். பட் வண்டி வந்து ஜென்யூனா இருக்கு. ஃபிளட் அஃபெக்டட் வெஹிக்கிள் இல்ல. இது ரேம்ப்ல ஏத்தி அந்த சேஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் வண்டி எடுத்திருக்கு. சோ வண்டி வந்து கிளியரா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த என்னடா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறவங்க நீங்களே கொண்டு போய் ஷோரூம்ல செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த செக்மெண்ட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா Ford EcoSportங்க.
இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வெஹிக்கிள். இது ரஃப்யூஸ்க்கு எப்படி போட்டு நீங்க தட்டுனீங்கனாலும் வண்டி அசராம இருக்கும். சீக்கிரமா நம்மளுக்கு செலவு வைக்காதுங்க. ஓ சரி சரி. அதுலயும் இது வந்து ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் டைட்டானியம்ங்க. டீசல் வேரியன்ட் 1.5 லிட்டருங்க. இது மேனுவல். இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர், வெறுமே 49,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 825 வருது. அதாவது 8,25,000 வருதுங்க. இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு ரீசனபிளான ஒரு நெகோஷியபிள் நம்மளுக்கு வரும். இன்சூரன்ஸும் ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. நம்ம ரேட் வந்து எந்த அளவுக்கு குடுக்குறோமோ அந்த அளவுக்கு வண்டியோட லைஃபும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் இந்த செக்மெண்ட் காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வைக்கிற மாதிரி எந்த ஒரு செக்மெண்ட்டும் இருக்காது. ஏன்னா நான் மிட் செக்மெண்ட் காட்டுறது எல்லாமே நம்ம ரொம்ப கீனா செக் பண்ணி தான் எடுத்திருக்கோம். வண்டி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இன்டீரியர் ஆகட்டும் இல்ல வெளியே எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எதுலயுமே வந்து ஒரு சின்ன கீரலோ அடியோ எதுவுமே இருக்காது. அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வெஹிக்கிள். டைரக்டா வரவங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பரை பார்த்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல மேம்? டைரக்டா வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல அவைலபிள் இருக்கு. சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு அவங்க அட்ரஸும் கொடுத்துடுவாங்க. கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி டைரக்டா டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வெஹிக்கிள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. என்னடா எல்லாமே லோ செக்மெண்ட் சொன்னாங்க, மிட் செக்மெண்ட் சொன்னாங்க, பிரீமியம் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பிரீமியம் ரேஞ்ச் ரோவருங்க. இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது வந்து 2017 மாடல், டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க. சோ பிரீமியம் கார்ஸ்னாலே நம்ம ஸ்பெசிபிகேஷன்ஸ் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ஸ் தான் வரும். இதோட சொகுசு வந்து வேற லெவல்ல இருக்குங்க. சோ இது வந்து செகண்ட் ஓனர்ல இருக்கு. இது வந்து 93,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃபேன்சி நம்பர், அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஆமா, இதுல ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு. 3333 நம்பர். ஆமாங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 lakhs வருதுங்க. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு ரீசனபிளான ஒரு நெகோஷியபிள் கிடைக்குங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. காரை பார்த்தாலே பிரீமியம்ங்கிறது தெரியுது. பிரீமியம் இஸ் ஆல்வேஸ் பிரீமியம். ஆமா மேம். அடுத்த ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னாலே ஹோண்டா ஜாஸ். இது இந்த செக்மெண்ட்டுங்க. ஹோண்டா ஜாஸ் எல்லாத்துக்குமே நிறைய விரும்பி எடுக்கிற ஒரு வெஹிக்கிள்ங்க. அதுல இது எஸ் வேரியன்ட். இது பெட்ரோல் மேனுவல்ங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், வெறும் 32,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,40,000 வருதுங்க. இதுல இருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குங்க. ஓகே மேம். ஒவ்வொரு கார் பத்தியும் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கோம், டீடைல்ஸும் கொடுத்திருக்கோம். ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, நீங்க டவுட் இருந்தா கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க குரூப்ல. அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் காம்பஸ். இது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. ஆமாங்க, 5,000ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல், லாஞ்சிடியூட் வேரியன்ட்ங்க. இதுல வந்து லாஞ்சிடியூட் வருங்க, லாஞ்சிடியூட் பிளஸ், அப்புறம் வந்து லிமிடெட் பிளஸ் வருங்க. இது மேனுவல் டீசல். இது வெறுமே சிங்கிள் ஓனர், வெறும் 69,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15 lakhs வருதுங்க. 15 லட்சம். இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு ரீசனபிளான ஒரு நெகோஷியபிள் கிடைக்குங்க. ஓகே மேம். கஸ்டமர் விரும்புற மாதிரியே வந்து ஃபேன்சி நம்பர் இருக்கு, ஹை பட்ஜெட் இருக்கு, லோ பட்ஜெட் இருக்கு. எல்லா ரேஞ்சிலயுமே நம்ம வந்து கொடுத்துறோம். அவங்க எது வேணுமோ அவங்களா சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. ஆமாங்க, நம்ம கிட்ட சாய்ஸஸ் நிறைய இருக்கு. ஆமா, சோ எது வேணும்னாலும் இதுல எல்லாம் போனா ஒரு 4 கார் சாம்பிளுக்கு இருக்கும். ஆனா இங்க எல்லாமே இருக்கு. லோ பட்ஜெட், மீடியம், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் பிரீமியம் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதுல வந்து பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால யாரும் பிரீமியம் கார்ஸ் பக்கமே வர மாட்டாங்க. அதுலயே நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வெஹிக்கிள் கொடுத்த எஸ்யூவி டைப் எப்படி இருக்கு? 9955 ஃபேன்சி நம்பர். இது வந்து பென்ஸ் எம்எல்ங்க. ஓகே மேம். இது வந்து 350 CDIங்க. 2011 மாடல், செகண்ட் ஓனர்ல இருக்கு. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதோட 1,10,000 கிலோமீட்டர், 1,10,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 16 லட்சம் கேக்குறாங்க. இதுல இருந்து சின்ன நெகோஷியபிள், நம்மளுக்கு ரீசனபிளான ஒரு நெகோஷியபிள் வரும். இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே, இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணிக்கணும். நம்பர் ஃபேன்சியா தான் மேம் இருக்கு. நிறைய பேர் ஃபேன்சி நம்பருக்காகவே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பேங்க. ஓகே மேம். ஓகே, அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா மஹிந்திரா மரோசோ. இது வந்து ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்டுங்க. டீசல் மேனுவல். இது வந்து 2018 மாடல், சிங்கிள் ஓனர், வெறுமே 1,07,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க.
இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 975 வருது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ரீசனபிளான நெகோஷியபிள் நம்மளுக்கு வரும். ஒரு கார் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல்ல ஒரு 7 சீட்டர் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே. ஃபேமிலியா நம்ம எங்காவது போறோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்ஸ் தான் நம்மளுக்கு வந்து, இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஒயிட் கலருங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் மேம். இது லைஃபும் வரும் நம்ம பிரீமியமா எடுக்கும்போது. ஆமாங்க. ஸ்கோடா ராபிட் பட்ஜெட் வைஸ்ல ஸ்கோடா ராபிட் ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆம்பியன்ட் வேரியன்ட் 1.6 லிட்டருங்க TDI. இது வந்து 2012 மாடல், சிங்கிள் ஓனர், 1,57,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,50,000 வருது. இதுல இன்சூரன்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கு, அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். அந்த 1 lakhல எடுக்க வேண்டிய மேஜர் சர்வீஸுமே இதுல எடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து தாராளமா ஒரு பட்ஜெட் வைஸ்ல கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அது Volkswagen செக்மெண்ட்ல கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எடுக்கிறவங்களுக்கு இது லக்கு தான். ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வைஸ்ல ஒரு 7 சீட்டர் வேணும்னு நினைப்பாங்க, ஒரு 3 lakhs 4 lakhs இந்த மாதிரி கேட்டு வர்றவங்களுக்கு ஸ்கார்பியோ, மஹிந்திரா ஸ்கார்பியோ. ஏன்னா இது எப்பவுமே எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட் வெஹிக்கிள். நீங்க எங்க எப்படி போட்டு அடிச்சாலும் வண்டி அசராம இருக்கும். சோ அதுல வந்து இது வந்து 2007 மாடல், செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 lakhs வருதுங்க. FC கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குங்க. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஓகே மேம். சின்ன வெஹிக்கிள் பாக்கலாங்க. ஒரு ஆல்டோல மாருதி செக்மெண்ட், இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆல்டோ 800 LXi. இது வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 98,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,20,000, 3,20,000 ரூபாய் கேக்குறாங்க. இதுல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு ரீசனபிளான நெகோஷியபிள் இது கொடுப்பாங்க. இன்டீரியர்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ வெல் மெயின்டைன்டு. இது சில்கி சில்வர் கலருங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஒரு பிரீமியம் செக்மெண்ட்டுங்க, ஜாகுவார். இது வந்து XF வேரியன்ட். இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல், 2 லிட்டர் என்ஜின்ங்க. இது வந்து 60,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 29 lakhs வருதுங்க. இது ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஃபேன்சியா இருக்கு மேம் நம்பரு. என்னமா நம்பர்? ஃபேன்சி நம்பர் கூட, ரொம்ப ஃபேன்சி நம்பர். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பட் பிரீமியம் இஸ் ஆல்வேஸ் a பிரீமியம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. பிரீமியமா தேடுறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேவரட் வெஹிக்கிள்ங்க நம்ம டொயோட்டால ஃபார்ச்சூனர். அதுவும் ஒயிட் கலர் தான் எல்லாருமே மோஸ்ட்லி இப்ப ப்ரிஃபர் பண்றாங்க. சோ அதுல ஒயிட் கலர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். இது வந்து 4x4 ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியன்ட்டுங்க. ஓகே மேம். இது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல். இது சிங்கிள் ஓனர், வெறுமே 58,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதுல ஒரு சின்ன கீரல், அடி, தட்டல், முட்டல், ரீபெயிண்டிங் எதுவுமே கிடையாது. பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது வந்து ரொம்ப வெல் மெயின்டைன்ட் வெஹிக்கிள். இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும் அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் யாருக்காவது பிடிச்சே இல்ல, இததான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. பாத்தீங்கன்னா நம்ம சாமி கார்ஸ்ல வந்து கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் தான் நான் காட்டியிருக்கேங்க உங்களுக்கு. அதாவது லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்துக்குள்ள நம்ம இன்னொரு பிரான்ச் இருக்கு, சாமி கார்ஸ் பிரான்ச். சோ அதுல வந்து நான் வந்து இருக்கிற வெஹிக்கிள்ஸ் நான் காட்டியிருக்கேன். இதுவே வந்து ராம்நகர் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல், லோ கிலோமீட்டர், சிங்கிள் ஓனர்ல நம்ம வெஹிக்கிள்ஸ் நிறைய பார்க் பண்ணிக்கோங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா எஸ் கிராஸ், சியாஸ், சோ நிசான் மேக்னைட், ட்ரைபர், சோ எல்லா செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸும் அங்க இருக்குங்க. சோ நீங்க வந்து இங்க வந்தாலும் சரி, அங்கே போனாலும் சரி, பட் இங்க வந்தீங்கனாலும் அந்த வெஹிக்கிள் இங்க வந்துருங்க. சோ நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதுல ஒரே இடத்துல இருந்து நீங்க என்ன செக்மெண்ட் வெஹிக்கிள் கேக்குறீங்களோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க கால் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டா போதும். ஆமாங்க, பண்ணிட்டீங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ் அவங்க என்ன செக்மெண்ட் வெஹிக்கிள் பாக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல என்ன செக்மெண்ட் அவங்களுக்கு வேணுமோ அதையும் நம்ம வந்து நீங்க எங்களுக்கு 1 day பிஃபோரே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி இங்க வச்சிருவோங்க. சோ நீங்க வந்து பாத்துட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு சிட்டிங் உட்காந்து ஒரு ரீசனபிளான ஒரு நெகோசியேஷன்ல நீங்க கண்டிப்பா வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிடலாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க, நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான மாடல்ஸ் வந்தாலும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிற மாடலுமே இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே, உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்ததை நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு எப்போ வர்றீங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பாக்குறதுக்கு நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.